நம்மளுடைய ஏசி ரூமில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம். ஏசி காற்று வந்து வெளியே போகாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரண்ட் பில்லு சேவ் ஆகும் அப்படின்றதுனால, யாராவது இந்த கதவுக்கு கீழே பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏசி போட்டுட்டு கதவு பக்கத்தில் நின்னீங்க அப்படின்னா, அந்த காற்று வெளியே போகிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நான் முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுவேங்க, காற்று வெளியே போகாத அளவுக்கு. அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் அதில் போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. நம்ம கதவுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணிக்கலாம், நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அதை போட்டுட்டதுக்கப்புறம் வெளியே காற்று, அதாவது உள்ளே இருக்கிற ஏசி காற்று வெளியும் போகாதுங்க. இது மல்டி பர்பஸ் யூஸ். நான் வந்து கேட்டுக்கு கூட இதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வெளியிருந்து பூச்சி எதுவும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ப்ராடக்டை சொல்லலாங்க. இது வந்து விலையும் கம்மி தான். 100 ரூபாய்க்கு வந்து 6 பீஸ் வருது. இதை வந்து நம்ம கழட்டி வாஷும் பண்ணிக்கலாங்க. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னா இந்த கேப் சில்லரை நான் சொல்லுவேங்க.